IPL 2025 ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆனாலும் வந்து எங்ககிட்ட நாங்க வச்சிருக்க கண்டென்ட் வந்து ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் 11 நானும் ரத்தீஷும் சொல்லியிருந்தோம். இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் 11. அதாவது எப்படின்னா ஒஸ்ட்னா வந்து ஈஸியா நம்ம வந்து அந்த பேட்டிங் ஸ்டாட்ஸ் பவுலிங் ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எடுத்துடலாம். இவன் தான் வந்து ஒஸ்டா பண்ணிருக்கான் அப்படின்னு. ஆனா நம்ம எதிர்பார்த்து மோசமா பண்ணிருப்பான்ல, அதுவும் ஒரு கேட்டகரி. அதுவும் வந்து ஒரு ஆடட் பாயிண்ட் இதுல. அந்த மாதிரி ஒரு 12 பேர் வித் இம்பாக்ட் பிளேயரா வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல வந்து நம்ம நான் ரத்தீஷ் வந்து போன டைம் ஜாயின் பண்ணிருந்தோம். இந்த டைம் நம்மளோட கிரிக்கெட் சாணக்கியன், கிரிக்கெட் குரு, கிரிக்கெட் ஸ்டாட்ஸ்ல வந்து எல்லாத்தையும் வந்து வெறித்தனமா பேசக்கூடியவரா. ஆமா ஆமா அட்டிடாக்ஸின் கமெண்ட்ஸ் நாயகன். கமெண்ட்ஸ் இவர் வந்தாலே கமெண்ட்ஸ் தெரியும். சோ மிஸ்டர் சந்தோஷ் குமார் உள்ள வந்திருக்காரு. இப்ப நம்ம வந்து வன்ம 11 ஒஸ்ட் 11 போயிடலாம். யார் ஸ்டார்ட் பண்றீங்க? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. போன வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி நம்ம வந்து இப்படி போலாம். அதாவது ஒரே ஃபுல் 11 போயிடாம ஓபனர்ஸ் மிடில் ஆர்டர் அப்படி போலாம். சிறப்பா அடிப்பேன். சரி ஓபனர்ஸ் என்னுடைய வந்து ஃபர்ஸ்ட் 11 ஓபனர்ஸ் பார்த்தா அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் 11 எடுக்கிறதுல வந்து எந்த அளவுக்கு டாப் 11க்கு எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ எனக்கு ஃபர்ஸ்ட் 11 எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எனக்கெல்லாம் கஷ்டமாவே இல்ல. நான் சிஎஸ்கேல இருந்து ஒரு 7 பேர் எடுத்துட்டேன். அப்படி எடுக்கணும்னா நானும் ஈஸியா எடுத்துட்டு போனேன். அது எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு சிஎஸ்கேல இருந்து ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு முக்கியமா ரொம்ப ஒஸ்டா பண்ணவங்க எடுக்க முடியுமா தான் எடுத்திருக்கேன் நான். சரி இதுல வந்து ஓபனர்ஸ் பார்த்தா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஓபனர் எனக்கு வந்து கன்ஃபார்ம். ஒன்னு பார்த்தா அப்படின்னா சுனில் நரேன் எனக்கு வந்து ஓபனர் கன்ஃபார்ம். எனக்கு வந்து அவர் வந்து ஒண்ணுமே பண்ணல இந்த டைம். அதாவது போன டைம் கேகேஆர்ல வந்து அவ்வளவு ஒரு பீஸ்ட் மோட்ல அவரும் ஃபில் சால்ட் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. சொல்லிட்டா அவர் ஓபனரா கன்சிடர் பண்றதே மகா பாவம். பண்ணது இல்ல அதான் சொல்றேன்ல. அவரு இப்ப சப்போஸ் வந்து இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபனரா இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னா நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா போன டைம் ப்ரூவ் பண்ணாரு. நல்லா பயங்கர ரெஸ்ட்ரிக்டிவா இருந்தாரு. அவர் 20-30 ரன் அடிச்சாலுமே அது ஒரு 8-9 பால்ல வந்துடும். சோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு சுனில் நரேன் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் 11 ஓபனரா இருந்தாரு. கெஸ் பண்ணிட்டாங்க கால்ல போட்டா நீ காலி அப்படின்ற மாதிரி காலில் குறி வச்சு போட்டாங்க, அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு ஓபனர் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. ஒன்னு பார்த்தா அப்படின்னா நம்ம டான்சிங் ரோஸ் ராகுல் திரிபாதி இருந்தாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தா அப்படின்னா இந்த ஓபனர் பத்தி யாருமே பேசவே இல்லை. இந்த ஓபனர் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும்னு டிராவிஸ் ஹெட் நிறைய பேர் வந்து அபிஷேக் சர்மா நல்லா பண்ணல, இவரு மத்த ஓபனர்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணல பேசிட்டு டிராவிஸ் ஹெட் வந்து இருக்கிறத தெரியாம இருந்து போயிட்டாரு. ஒண்ணுமே பண்ணல இந்த சீசன். அந்த சன்ரைசர்ஸ் தோத்தது முக்கியமான காரணம் அபிஷேக் சர்மா டமால் டீம் அடிக்க போய் அவுட் ஆனாரு. இவர் கடைசி வரைக்கும் ஃபார்மை கண்டுபிடிக்கவே இல்லை. அபிஷேக் சர்மா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 100 கிட்ட அடிச்சிருந்தாரு. இப்ப கடைசியில எல்லாம் வந்து ஒரு 2-3 மேட்ச் வந்து கொஞ்சம் பொறுப்பா ஆடி கொஞ்சம் ஓவரால் ஸ்கோர் தேத்திக்கிட்டாரு. ஹெட்டால ஒண்ணுமே பண்ண முடியல. 2 ஆப்ஷன் இருந்துச்சு, ராகுல் திரிபாதி டிராவிஸ் ஹெட்டான்னு. அதுல ரொம்ப மோசம்னு எடுத்தா ராகுல் திரிபாதி தான். நீங்க சொல்லுங்க. எனக்கு ஓபனர்ஸ் வந்து ராகுல் திரிபாதி. எதனால வந்து நீ வந்து இவர சுனில் நரேன் மாதிரி ஆள் இருக்காம இல்ல அபிஷேக் சர்மா ஓகே மீதி ஓபனர்ஸ் எல்லாம் எதுவும் கன்சிடர் பண்ணாம? இல்ல நான் சுனில் நரேன் முதல் ஓபனராவே கன்சிடர் பண்ணல. அவர் வந்து ஒரு பெரிய கேம்பிள் தான். அவர் அந்த பவர் பிளேல அவுட்ஃபீல்ட் ஆள் இல்லைன்றதுனால வச்சு தள்ளிட்டு இருந்தாரு. கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் ஒரு சீசன் தான் வரும் அதெல்லாம். சோ நான் அதான் எதிர்பார்த்து டிசப்பாயிண்ட் ஆனது டிராவிஸ் ஹெட். ராகுல் திரிபாதியுமே லைட்டா எதிர்பார்த்தது தான். சொல்லுங்க ஹர்தீஷ். நான் ரொம்ப எதிர்பார்த்த 2 பேசி. ஒருத்தன் வந்து லைக் ஒரு பீக் ஃபார்ம்ல இருந்து உள்ள வந்தான் டோர்னமெண்ட்டுக்கு. கடைசியில டோர்னமெண்ட்ல அவன் ஒண்ணுமே பண்ணலன்றதா எனக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா இருந்துட்டு இங்க வந்துட்டு 4 மேட்சோ 3 மேட்சோ 5 மேட்ச் ஆடினான்னு நினைக்கிறேன். 5 மேட்சோ 4 மேட்சோ ஃபர்ஸ்ட் ஆடினா 4 மேட்சுமே ஒன்னும் பண்ணல. அவன் அப்படியே சாக் பண்ணிட்டாங்க. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா டான்சிங் ரோஸ் தான். எல்லாரோட லெவன்லயும் இருப்பாரு போல அவரு. இதுல நான் எப்படியாவது திரிபாதி அவாய்ட் பண்ணிடணும், அவருக்கு பதிலா வேற யாராவது வந்து எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்து திரிபாதி வந்து நம்ம வந்து பயங்கரமா எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு அபிஷேக் சர்மா அளவுக்கு ஒரு டிராவிஸ் அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டோம். சரி அந்த பாயிண்ட்லயாவது அவரை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்துட்டு வேற யாராவது உள்ள நுழைக்கலாம்னு சொல்லிட்டு திரிபாதியோட ஸ்டாட்ஸ் சும்மா பார்த்தேன். 5 மேட்ச் 55 ரன் 23 ரன் ஹையஸ்ட், ஆவரேஜ் 11. இதுக்கு மேல என்னால காப்பாற்ற முடியாது சிவாஜின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா அடுத்தது நம்பர் 3 எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு ஆப்வியஸ் சாய்ஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 3 எனக்கு வந்து ரொம்ப ஹைலி எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர் வந்து இஷான் கிஷன். டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல 100 அடிச்சான். டோர்னமெண்ட் எண்ட்ல எப்ப அடிச்சான்? நடுவுல 12 மேட்ச் அப்படியே ஸ்கேம் பண்ணிட்டான். ஆமா தேவையான மன்னிப்பேன். எம்ஐ கூட எஜ்ஜே ஆகாம அவுட் தான் போனான் பாத்தியா. இஸ் கேப்பபிள். அதாவது அவர் அடிச்சது ஃபர்ஸ்ட் 100 இருக்கட்டும், கடைசியில அவர் அடிச்ச அந்த இன்னிங்ஸ் அந்த 80 கிட்ட அடிச்சதாகட்டும், அதுல நமக்கு தெரிஞ்சது அவர்கிட்ட இருக்க ஷாட்ஸ் கொஞ்சம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு 10-12 பால்ஸ் பார்த்து ஆடிட்டாருன்னா
அதுக்கப்புறம் அவரால் வந்து அதை மேக்கப் பண்ண முடியும்ன்றது தெரியும். ஆனா அது வந்து கடைசி வரைக்கும் பண்ணாம நான் இஷ்டமேடிக்கு நான் வந்து சகட்டி மணிக்கு சுத்துவேன்னு சொல்லி சுத்தி அவ சொன்ன மாதிரி எம்ஐ கூட வந்து அவுட்டே இல்லாத, இல்ல தம்பி நான் அவுட்டு தான் அப்படின்ட்டு போனது, இதெல்லாம் வந்து அந்த ஒரு பிஹேவியரல் வைஸும் சரி, ஆட்டிடியூட் வைஸும் சரி, அவரோட ஃபார்ம் வைஸும் சரி, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபர்ஸ்ட் லெவல்லையும் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேன். ஒன் டவுன் வந்து இஷான் கிஷன் தான். யாரு நான் இந்த லெவல்ல வச்சதுக்கே நீங்க டென்ஷன் ஆவீங்க. சஞ்சு சாம்சன் நல்லா தான் பண்ணாரு. நல்லா பண்ணா, இன்னொன்னு அவனுக்கு இன்ஜுரி, அதனால நான் கணக்குல எடுக்கல. நான் சஞ்சு சாம்சன் வந்து இந்த சீசன் மட்டும் இல்ல, இது எல்லா சீசன்லயும் சேர்த்து நான் சொல்றேன். ஒவ்வொரு வாட்டி நான் எதிர்பார்த்து ஏமாந்துட்டு இருக்கேன். கன்சிஸ்டன்சி மட்டும் தான் இல்ல, அண்ணன் என்ன பண்ணுவாரு, ஒரு 30 ரன் 40 ரன்னாவது அடிச்சுட்டு போயிடுவாரு, இல்லன்னா டக்குன்னு அவுட் ஆயிடுவாரு, இல்லாட்டா செஞ்சுரி போட்டுருவாரு. இந்த மாதிரி ஆடுவாரு. நானும் பாத்துருக்கேன். சரி, இவர் அடுத்த இந்தியாஸ் நெக்ஸ்ட் பிக் திங்னு வருவாரு. நானும் ஒரு அடி பாத்துட்டு இருக்கேன். போப்பா, இதுக்கு மேல என்ன சப்போர்ட் பண்ண முடியாதுப்பா உனக்கு. இதுக்கு மேல ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா விளையாண்டுருவாரு, அதுக்கப்புறம் அவரும் சரி அவர் டீமும் சரி அப்படியே கொயங்கி கீழே போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பிளே ஆஃபே வரமாட்டானுங்க, அப்படி இல்லை எலிமினேட்டர் வந்து அப்படியே வெளில போயிடுவாங்க, அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ அவரும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஒரு கடத்துல பார்த்தா அப்படின்னா இவரு உள்ளார வருவாரா, இவருக்கு பதிலா நம்ம சூரியவன்ஷே வச்சு ஆடிக்கலாமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்பர் 4 ரியான் பராக் விட்டோமேடா, அவங்க யாருமே மதிக்கிறது. நம்பர் 4 வந்து எனக்கு இவரும் வந்து நீங்க டோர்னமெண்ட் கவனிச்சு பாத்தீங்கன்னா இவர் ஈஸியா கணிச்சிடலாம். இருக்கிறதுலயே ஒஸ்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் a foreign player வந்து ஷெம்ரான் ஹெட்மயர். நான் வந்து ஃபர்ஸ்ட் இவரே நான் மறந்துட்டேன், ஹெட்மயர் நான் மறந்துட்டேன். ராஜஸ்தான்ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ஞாபகம் வந்து எனக்கு ரியான் பராக் ஞாபகம் வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி பேட்டிங்ல யார் யார் இருக்கான்னு பாத்துக்கிட்டே வரப்போ இந்த உடனே நான் மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே எடுத்து ஒரு ஃபாரின் ஸ்லாட்ல போட்டேன் ஹெட்மயர். அதாவது எப்படி நம்ம ஒரு நிக்கலஸ் பூரானை எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி ஹெட்மயரை எதிர்பார்த்திருப்போம். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பினிஷரு, நம்பர் 4 நம்பர் 5 வந்து டமால் டிம்ல அடிச்சு கொடுப்பாரு. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு, அவங்களுடைய அதுவும் லெஃப்ட் ஹேண்டரு, அவங்களுடைய அந்த ஒரு எலகன்ஸே தனி, ஒரு காட்டடி மாட்டடியா இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தான் இவரை ரீடைன் பண்ணாங்க. இந்த லட்சணத்துல ரீடைன் பண்ணாங்க இவரை. நான் இதாவது பட்லரை விட்டானுங்க, அஸ்வினை விட்டானுங்க, சாஹலை விட்டானுங்க, போல்ட்டை விட்டுட்டு ஹெட்மயர் ரிட்டர்ன் பண்ணானுங்க. சோ அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், சரி இவர் வந்து பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா ஒண்ணுமே ஒரு மேட்ச்ல கூட இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. இவரும் ஜுரேலும் சேர்ந்து சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் வந்து கடைசியில ட்ரை பண்ணுவான். ஆமா ஆமா சரி ஓகே, நீ வந்து உன்னுடைய நம்பர் 4 சொல்லு. நீ சொன்ன ரத்தீஷ், நீ சொன்னதுல எனக்கு தெரிஞ்சிச்சு, கேப்டன் சொல்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு. Captain of my team. Yes. Reserve position. Let's go. Yes. Let's go. இந்த மீமிய மண்டல ஓடிக்கிட்டே இருக்கு. அவ்வளவு ஆட்டப்பட்டு எடுத்து கடைசியா ஒரு மேட்ச் ஆடுனான். கடைசி ஒரு மேட்ச், அதுக்கு முன்னாடி மேட்ச் 60 ரன் அடிச்சான். கடைசி மேட்ச் ஆர்சிபி கூட ஆடிட்டு பல்ட்டிலாம் அடிச்சு இன்ஜரி ஆகி திரும்ப பேக் இன்ஜரி ஆகி இஸ் நாட் a captaincy materialன்றது தெரியுது. நார்மலாவே T20 ரிஷப் பண்றதுக்கு ஒழுங்கா பண்ணதே கிடையாது. எதர் ஃபார் இந்தியாவும் சரி, ஐபிஎல்லையும் சரி, டெல்லிக்காக இதுக்கு முன்னாடி விளையாண்டும் சரி, எதுலயுமே அவர் வந்து உருப்படியா பண்ணதே கிடையாது. ரொம்ப ஒரு சீசன் தான் நினைக்கிறேன், ஒரு சீசன் டெல்லியில இருக்கிறப்ப பயங்கரமா அந்த கலர் எல்லாம் பண்ணியிருந்தாரு, மெரூன் கலர் மண்டையெல்லாம் அடிச்சுட்டு அதெல்லாம் வந்தாரு. அப்பதான் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் T20ல ரிஷப் பண்ட் ஹஸ் நாட் அரைவ்ட் yet. அதுக்கும் மேற்கொண்டு இந்த டீம்ல ஏகப்பட்ட இன்ஜுரி வந்துச்சு. அந்த லக்னோ டீம்ல வந்து ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், பவுலர்ஸே இல்லாம ஒரு 2 பவுலர் 3 பவுலர் வச்சு தான் போனோம் அப்படி சொல்லி ஷதுல் தாக்கர் எல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்டா எடுத்து வந்து அப்படியெல்லாம் வந்து பயங்கர குளறுபடி நடந்துச்சு. வெல் டிசர்விங் ரிஷப் பண்ட் டு பி இன் திஸ் ஸ்குவாட் வந்து நம்பர் 4 வெல் டிசர்விங். நீங்க சொல்லுங்க. கேப்டன் அவர்தான் நம்பர் 4 அவர்தானா? சரி, எனக்கு வந்து அந்த நம்பர் 5ல வந்து ரிஷப் பண்ட் வச்சிருந்தேன். நம்பர் 5 என்னோட கேப்டன், ஃபர்ஸ்ட் கேப்டன் வந்து ரிஷப் பண்ட் தான். அதுக்கப்புறம் நம்பர் 5ல நீங்க யார் வச்சிருக்கீங்க? என்ன சிரிக்கிறான்? எனக்கு சிவம் துபே. உனக்கு? வெங்கடேஷ் ஐயர். ஆமா, நான் வெங்கடேஷ் ஐயர் நான் மறந்துட்டேன்டா. நான் அந்த ஆள மறந்துட்டேன். கடைசியில யாரு விளையாண்டாங்கன்னு பாத்துட்டு இருந்தா அவர் டிராப் போட்டாங்களா, அவர் நான் மறந்தே போயிடும் சுத்தமா. வெங்கடேஷ் ஐயர் தானே? சொல்லுங்க வெங்கடேஷ் ஐயர் பத்தி சொல்லுங்க. சிவம் துபே ரொம்ப ஒஸ்ட் கிடையாது. ஒரு 14 மேட்ச் ஆடி இருக்காரு, 357 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 130 ஸ்ட்ரைக் ரேட், ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு மேட்ச்ல 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. எஸ்டி இம்பாக்ட் பயங்கரமா கிரியேட் பண்ணல. அது ஒரு தான் பிரச்சனை. அவரோட போது அவர் புதுசில் போடாதான் எனக்கு பிரச்சனை. அவர் கூட கொஞ்சம் இருக்கு. அப்படி பார்த்தா தோனியை கூட தான் உள்ள எடுப்பேன். இருக்கு இருக்கு, வெயிட் பண்ணுங்க, வரேன். ஏன் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணாதீங்க, வரேன். அந்த வீடியோ பார்த்தேன், இந்த வீடியோல எனக்கு செருப்படி இருக்கு. சரி, எதனால நீ வந்து தூபே வெங்கடேஷ் ஐயரை விட்டுட்டு உன்னோட நீ நியாயமா பார்த்தா நீ தான் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துக்கணும். வெங்கடேஷ் ஐயருக்கு தான் எடுத்துட்டு இருக்கணும்.
ஆனா நான் அவரை ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். பெரிய இம்பாக்ட் தான். நான் நியாயமா பார்த்தா அவர் ஆர்சிபிக்கு போயிருக்க வேண்டியது. மவராச கேகேஆர் நல்லபடியா வந்து காப்பாத்தி அந்த பக்கம் கூட்டு போயிட்டான். நான் என்ன நினைச்சேன், லைக் ஒரு 23 crores பைன்றது எனக்கு தெரிஞ்சு அடுத்த கேப்டன்சி மெட்டீரியலா பாக்குறாங்க போல ஃபியூச்சருக்கு. அதனால வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து அவ்வளோ இது கொடுத்து எடுத்திருக்காங்க. பிளஸ் அவர் பவுலிங்கும் ஒன்னும் பெருசாலாம் போடல. ஆமா யூஸே பண்ணல. போன சீசனும் போடல, அதுக்கு முந்தின சீசனும் பெருசா பவுலிங் பண்ணல. அவர் பவுல் பண்ணுவாரு, பட் இஸ் அ பிரேக் த்ரூ விக்கெட் டேக்கர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அவரு 4 ஓவர் போட்டு தந்துட்டு போவார், அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. கடைசியில லைக் அம்மன் ஜல்லிக்கு போகிறது வந்து 1 2 3 4 5 5 ஸ்பாட் முடிஞ்சிருச்சு. இப்ப 6வது ஸ்பாட் வந்து பார்த்தா அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான ஸ்பாட். இதுல வந்து பார்த்தா அப்படின்னா நான் யாரை வச்சிருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஃபேவரட் ஸ்கேமர், அத்தீஷோட ஃபேவரட் ஸ்கேமர், இது ரெண்டுமே நான் வச்சிருந்தேன். எப்படின்னா ஒன்னு ஷாருக் கான், இன்னொன்னு தெவாட்டியா. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். ஷாருக் கான் பார்த்தோம்னா இப்ப டிஎன்பி ஆரம்பிச்சோடனே ஓப்பனிங்ல வந்து பவுலிங் போறான், பவர் பிளேல பவுலிங் போடுறான், பேட்டிங் ஆடுறான். அந்த மாதிரி அவரோட சொல்றாங்கல்ல, லைக் அதுதான் சொல்றாங்க. டிஎன்பிஎல் வந்துட்டு இஸ் நாட் த சேம் அஸ் ஐபிஎல். அங்க வந்து உங்களுக்கு இன்னுமே காம்படிஷன் அதிகமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் டீமே வழி நடத்தி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் டிஎன்பிஎல்ல. ஸோ நிறைய டிஃபரன்ஸ். அப்படி பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் வந்து டிஎன்பிஎல்ல ஓப்பனிங் ஆனவன். இப்போ இவங்க 2 பேர்ல எனக்கு கொஞ்சம் இவங்களுக்கு வந்து இவங்க சார்பா பேசுறதுக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னா தெவாட்டியாவும் சரி ஷாருக் கானும் சரி அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ சில பேர்லாம் பார்த்தா அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸா இருப்பாங்க. இப்போ ஒரு ஜடேஜாவை எடுத்துக்க, அவருக்கு நீ வந்து பவுலிங்கே கொடுக்காம நீ பேட்டிங் மட்டும் ஆடுந்தா அவருக்கு கான்பிடன்ஸே வராது. அவருடைய கான்பிடன்ஸ் வந்து பவுலிங் தான். அவருக்கு அதுல எடுத்துட்டு வர கான்பிடன்ஸ் தான் அவர் வந்து பேட்டிங்ல கொஞ்சம் காம்பாரு. அப்படி இருக்கிறப்போ ஷாருக் கானுக்கு நீ வந்து ஓகே நீ பேட்டிங்ல ஒழுங்கா பண்ணனா நீ பவுலிங்ல ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கொடுக்குறப்போ அந்த கான்பிடன்ஸ் அவர் வச்சுப்பாரு. சோ அப்படி அதை வச்சுக்கிட்டு அவர் ஆடுறதுக்கு உள்ள பேட்டிங்ல காம்பாரு. இன்னொரு பக்கம் தெவாட்டியாவுக்கு வந்து நான் வந்து ஸ்டாட்ஸ் எடுக்கிறப்போ ஒரு விஷயம் கவனிச்சேன். தெவாட்டியா வந்து பவுலிங் வந்து கொடுக்கவே இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லா பவுலிங்கே கொடுக்கல, பேட்டிங் தான். அதுவும் கடைசியில தான் இறக்கி விட்டாங்க. ஆனா அவர் வந்து இந்த செக்ஷன் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து பவுலர் செக்ஷன்ல இருந்தாரு தெவாட்டியா. ஏன்னா ஒரு பவர் கூட பவுலிங் போடல, அந்த பவுலர் இருந்து சேர்த்து வச்சுக்கீங்களான்ற மாதிரி ஆல்ரவுண்டர் செக்ஷன்ல தேடி ரொம்ப நேரமா எங்க தெவாட்டியாவை காணும், யாரும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா, இல்லையே கடைசி வரைக்கும் ஆடினானே அந்த ஆள்னு பார்த்தா பவுலர்ஸ்ல கடைசியில உட்காந்துருக்காரு. ஐயோ மிலிட்டரி நீ எங்க பண்ணிட்டு இருக்க பவுலிங் செக்ஷன்லன்ற மாதிரி இருந்துச்சு. இவரை பார்த்தா அப்படின்னா இவருடைய ஸ்டாட்ஸ் ஒரு நிமிஷம். தெவாட்டியா பார்த்தா அப்படின்னா 15 மேட்ச் ஆடி இருக்காரு. அது எத்தனை மேட்ச் அவர் உள்ளார வந்தாருன்றது தெரியல. இன்னிங்ஸ் வந்து எங்கது இன்னிங்ஸ்ல போடவே இல்லையா, மேட்சஸ் தான் போட்டிருக்கான். நாட் அவுட் தான் வந்து 4 நாட் அவுட், 99 ரன், 24 ஹையஸ்ட். அதான் நிறைய டைம் பேட்டிங்கே வரல. அதே மாதிரி ஷாருக் 5 மேட்ச் ஆடி இருக்காரு, 179 ரன், 29 ஆவரேஜ், ஒரு 57 அடிச்சிருக்காரு. எனக்கு இவங்க 2 பேரும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இவங்க 2 பேருமே வேணாம். ஐ வாண்ட் வெங்கடேஷ் ஐயர், ஐ வாண்ட் மை 23 crore மேன். சோ அப்படி இருக்கப்போ எனக்கு வந்து நம்பர் 6 வந்து எனக்கு வெங்கடேஷ் ஐயர். உங்களுக்கு யாரு? லியாம் லிவிங்ஸ்டன். என்னடா சொல்ற, எங்க டீம்ல இருந்து ஒரு ஆளா? ஃபைனல்ஸ்ல 23 ரன், பட் ஃபைனல்ஸ்ல வாஸ்தவம் தான். ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, 7 மேட்ச்மே ஒண்ணுமே பண்ணாம அவரை டிராப் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம சித்தப்பா அடி வாங்கிட்டாருன்றதுக்காக லிவிங்ஸ்டன் உள்ள கொண்டு வந்து தம்பி அதான் சொன்னேன். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு டீமே காப்பாத்துவாரு. டீமே மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து பயங்கரமான நாக்காடி அந்த டீம் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போவாரு, இல்ல 5 விக்கெட் எடுத்து கொண்டு போவாரு. ஆனா 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளை காப்பாத்துறது வந்து ஆர்சிபில லிவிங்ஸ்டன் தான். நீங்க சொல்லுங்க சந்தோஷ், உங்களுடைய நம்பர் 6. இந்த பேர்லாம் நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க, ஆனா நான் எதிர்பார்த்தேன் நல்லா விளையாடுவான்னு. ஓரளவுக்கு ஆடினாண்டா. 84 எல்லாம் அடிச்சு டீமை ஜெயிச்சு கொடுத்துச்சு. அடுத்த மேட்ச் தான் ஜோக்கானோம். அதான் அந்த ஒரு மேட்ச் தான் நான் நிறைய எதிர்பார்த்தேன். தலைவர் வர மாதிரி பழைய ஃபார்முக்கு வருவான்னு நினைச்சேன். புசுன்னு போயிட்டான். ஒரு மேட்ச் அடிச்சா புசுன்னு போயிட்டான். அவ்வளவுதான். சிஎஸ்கே பிரான்சைஸும் நடிச்சு எடுத்தானுங்க. பழைய பிளேயர் ஆக்சுவலா சிஎஸ்கே பிளேயர் பஞ்சாப் போனவங்க பண்ணல. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்தா ஓகே இதுல இந்த 11ல செட் ஆவாரு, நம்பர் 3 நம்பர் 4 எல்லாம் ஆடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. அப்படிதான் இறக்கி விட்டாங்க, பட் பெருசா பண்ணல. பூ பவுலிங் நம்ம சீக்கா சொல்ற மாதிரி பூ பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. அடுத்தது இப்ப 6 பிளேயர் முடிஞ்சிச்சு. நம்பர் 7 சொல்லுங்க. நம்பர் 7 ஸ்பாட் நான் சொல்லுவேன். திருப்பி சிஎஸ்கே பல்ல பிடிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. தீபக் கூடா அதெல்லாம் வர வேண்டிய அவர்தான் வர வேண்டிய ஆள் தான். அதெல்லாம் நீ தீபக் கூடாது நீ என்ன எதிர்பார்த்திருப்ப சொல்லு, என்ன நீ எதிர்பார்த்திருப்ப?
தீபா கூட என்ன எதிர்பார்த்தேன் பண்றாரு, அப்புறம் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படி செய்வாங்க. நான் இதுல வந்து 3 பிளேயர்ஸ் வச்சிருந்தேன். ஆனா என்ன இதுல கொடுமைனா 3மே சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான். இதுல வந்து ஒரு பக்கம் தீபக் கூட அவர் இருந்தாரு, ஃபர்ஸ்ட் 11ல வந்துட்டாரு அவரு, நம்ம 7 அவர் வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து தூபே இருந்தாரு. தூபே வந்து எனக்கு இந்த அவர் பவுலிங்லயும் பெருசா பண்ணல, பேட்டிங்லயும் பண்ண தூபே இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தோனி இருந்தாரு. என்னுடைய நம்பர் 7ல நான் அவர் எடுக்கவே இல்லை சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அவர்கிட்ட. இந்த 3 பேருமே எனக்கு இருந்தாங்க. 3 பேர்லயும் எனக்கு வந்து யாரு எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. 3 பேருமே ஆக்சுவலா ஒஸ்டா தான் பண்ணிருந்தாங்க. எனக்கு என்ன ரீசன் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே தீபக் கூட பத்தி நீ சொல்லு. தூபை வந்து அப்படின்னா என்ன எதிர்பார்ப்புனா, எப்ப நீ ஒரு சாமி 2 சாமி நீ வீடியோ போட்டியோ நீ அன்னைக்கு அழிஞ்ச. அன்னைக்கு ஆமா அதுல இருந்து சிக்ஸரே வரல. ஸ்பின்னர் வந்தோடனே, அதாவது ஸ்பின்னர் அடிப்பாரு தூபேன்னா இறக்கி விட்டாங்க. அவுட் ஆனது பூரா ஸ்பின்னர் கிட்ட. அவருடைய சைடுல நான் பேசணும் அப்படின்னா, நீ டாப் 3ல யாருமே ஆடாம நீ வந்து நம்பர் 4ல ஏன்டா வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் நானுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அவர் சைடுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது. இந்த பக்கம் நெகட்டிவ் சைடுல சில டைம்ஸ் வந்து ஓப்பனிங் ஆடி கொடுத்துருப்பாங்க, அப்படியுமே அந்த மொமெண்டம் கேரி பண்ண முடியாம பயங்கரமா அவுட். இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தானுங்கல்ல, இந்த ஆயுஷ் மாத்ரே, உல் பட்டெல்லாம் வந்தாங்க. அவனுங்க ஆடினதுக்கு அப்புறமும் துபாய் அவ்வளவு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஒரு பக்கம் தோனிக்கு இருந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இன்ஜரி. அவரால் ஒண்ணுமே அந்த மனுஷன் கிட்ட இருந்து இதுக்கு மேல பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அது இதுக்கு பேர் இன்க்ளூட் பண்ணோன்னே எனக்கு ஒரு கடத்துல வந்து என்னடா இவரு என்னடா நம்ம பண்ண முடியும், இவர் வந்து இவ்வளவு பேரு 7-8 பேர் முன்னாடி இருக்கீங்க, அவனுங்க ஒருத்தனும் அடிக்கல, நீ வந்து பினிஷ் பண்ணி கொடுன்னு இவரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. தோனியை எடுக்க முடியாதுண்ணா, ஏன்னா அவரு அட்லீஸ்ட் ஹி ட்ரைடு. அதாவது அவர் கிரீஸ்க்கு வரும்போது இந்த மேட்ச் எடுத்துக்கோங்களேன், லக்னோ கூட அவங்க ஜெயிச்ச மேட்ச் எடுத்துக்கோங்க, முன்னாடியே வந்துட்டாரு. அவங்களும் சிவம் தான் கடைசி வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வயசுல அவர் 12-13 ஓவர் கிட்ட உள்ள வந்துட்டு 7 ஓவர் நின்று அவர் ஆடுறதுக்கு வந்துன்றது பெரிய விஷயம். என்னதான் சொல்லலாம், ஃபிட்னஸ் இல்லைன்னா ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படி இப்படின்லாம், பட் ஸ்டில் ஏதோ ஒரு இதுல பிரான்சைஸ் வந்து இவரை நம்பி எடுக்கிறாங்க, ஒரு ஃபேண்டம் இருக்கு இவருக்கு. பட் அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் ஸ்ரத்தார் தான் நான் சொல்லுவேன். இப்படி சொன்னா அதே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நானும் யோசிச்சேன். இந்த பக்கம் அதுக்கு அப்படியே இந்த பக்கம் கான்ட்ராஸ்டிங்கா சொல்லணும் அப்படின்னா, என்னதான் 4 கோடி அன்கேப் பிளேயர்னாலும் தோனி கிட்டதே நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப அதிகம். He is a finisher. இன்னுமே சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஃபினிஷர் வந்து கிடைக்கவே இல்லை. நம்ம ஜடேஜா என்னென்னலாம் சொல்லலாம், ஆனா தோனி வர்றப்போ அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த ஃபியர் ஃபேக்டரை நம்ம மட்டும் எதிர்பார்க்கறது இல்ல, ஆடியன்ஸ் மட்டும் எதிர்பார்க்கறது இல்ல, அந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்களும் இந்த ஆள் வந்தா அடிச்சுடான்ற மாதிரி ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். ஆனா அந்த ஃபியர் ஃபேக்டருக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் கூட ஜஸ்டிஸ் பண்ணவே இல்லை. இன்னொரு சில டைம்ல பார்த்தா அப்படின்னா பேட்டிங்கே வரல. நான் எல்லாரையும் முன்னாடி போன்னு இறக்கி விட்டு ஒரு 15வது ஓவர்ல இறங்குவாரு, 16வது ஓவர் இறங்குவாரு அப்படின்னு பார்த்து கடைசியில 19வது ஓவர்ல 4 பால் இருக்கு போய் இறங்குவாரு. அதெல்லாம் நம்ம பயங்கர ஃபர்ஸ்ட் ஆனா அஸ்வின் எல்லாம் முன்னாடி இறக்கி விட்டாரு. அதை தாண்டி அவர் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் ருத்ராஜ் வந்து இதுவாகிட்டு இன்ஜுரியா வெளியே போனதுக்கு அப்புறம் கேப்டன்ஸ்ல ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அட்லீஸ்ட் என்ன சொல்ல, இப்ப ருத்ராஜ் கிட்ட இருக்கிறப்போ அந்த டீம் வந்து ரொம்ப மோசமா பண்ணுச்சு, தோனி கிட்ட இருப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணுச்சு, பக்கத்துல போச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது, அப்பயும் மோசமா தோத்தாங்க. சோ இது எல்லாம் பாக்குறப்போ எனக்கு வந்து தோனிக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹைஸ்டா இருந்துச்சு. பட் பிளஸ் எதிர்பார்ப்பு, இப்போ நான் தீபக் கூட எதிர்பார்த்ததை விட துபாய் கிட்ட எதிர்பார்த்ததை விட தோனி கிட்ட தான் அதிகமா எதிர்பார்த்தேன். சோ அதுவும் ஒரு பெரிய பாயிண்ட். சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு தோனி எடுக்கிறதா துபாய் எடுக்கிறதா எனக்கு தெரியல. சரி நீங்க சொன்னீங்களா? நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல, எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருந்தது விஜய் சங்கர். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் ஹிம். நான் வந்து இந்த பவுலிங் ஆப்ஷன் வேணும் பிளஸ் இந்த சிக்ஸர் எல்லாம் பேசுனதுனால நான் வந்து துபே நான் எடுக்கிறேன். தோனி ஏன்னா சொன்ன மாதிரி நம்ம அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ரொம்ப இன்ஜுரி பண்ண, லைக் ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு, லைக் அந்த பெவிலியன் போயிட்டு கதவு டோர் ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப இன்ஜுரி ஆயிருந்தாரு, ரொம்ப டயர்டா இருந்தாரு அவர் அப்படின்னு. எனக்கு அவர் ஆட விருப்பப்படுறாரா இல்லன்னு தானே இந்த பிரான்சைஸ் வச்சு புடினானுங்க, சாத்துக்குடி புடின மாதிரி. அதனால அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட், அந்த ரெஸ்பெக்ட் காரணமா நான் தோனி நான் இந்த இதெல்லாம் எடுக்கல. ஐ வாண்ட் துபே இன்சைட். சரி அடுத்தது இதுல அதுக்கப்புறம் பார்த்தா பவுலர்ஸ் தான் வருவாங்க. பவுலர்ஸ் யாரு, ஸ்பின் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படியே சொல்லுங்க. எனக்கு வந்து ஸ்பின் பவுலிங்ல எனக்கு எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருது நம்ம அண்ணன், நம்ம ஆஷ் அண்ணா, அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வராரு. உள்ளார வர்றப்போ ஹோம் கம்மிங், ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், அன்புடன் உங்களை வரவேற்கிறது, இப்படி சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா அவருக்கு ஒரு பாசிட்டிவ் பேசணும் அப்படின்னா அவர் ஒழுங்கா யூஸ் பண்ணல. பவர் பிளேல தேவையில்லாம கொடுத்தாங்க. ஆக்சுவலா அவர் வந்து பவர் பிளே பவுலா இருந்தாரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி.
இப்போ வந்து பவர் பிளேல கொடுத்து அவரை வந்து 20 ரன் 25 ரன் கொடுக்க வச்சானுங்க. அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் வந்தப்போ ஓரளவுக்கு நல்லா போட்டாரு. பட் ஸ்டில் அவருடைய எக்கனாமி ரேட் பார்த்தா அப்படின்னா 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அண்ட் எக்கனாமி பார்த்தா அப்படின்னா 9.13. ஒரு ஸ்பின்னருக்கு 9.13ன்றது ரொம்ப கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. ஃபாஸ்ட் பாலர்லாம் கூட ஓகே, ஒரு எண்ட் ஓவர்ஸ்ல வந்து போடுவாங்க, ஒரு 9 எக்கனாமின்றது 9.5 எக்கனாமின்றது ஓகே. பட் ஸ்பின் பவுலர்ன்றது நீங்க எண்ட் ஓவர்ஸ்லாம் போட மாட்டீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒஸ்ட். பிளஸ் பிரைம் ஸ்பின்னர் எடுத்தாங்க உங்களுக்கு சிஎஸ்கேல. இவரு ஜடேஜா நூர் அகமது வந்து ஒரு நல்ல காம்போ ட்ரையோவா இருக்குன்னு எடுத்தாங்க. ஸோ பயங்கரமா டிசப்பாயின்மெண்ட். அண்ட் நம்பர் 3 நம்பர் 4 எல்லாம் பேட்டிங் அவுட் ஆனுங்க. அதுலயும் ஒண்ணும் பண்ணல அவரு. ஸோ அப்படி இருக்கப்போ ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அஸ்வின். நானும் அஸ்வின் தான் எடுத்து வச்சிருந்தேன். சேம் ரீசன். அதாவது சில மேட்சஸ் மட்டும் எக்கனாமிக்கலா போட்டுக்கிறார் விக்கெட்லெஸ்ஸா, ஒரு 29 ரன்ஸ் 28 ரன்ஸ். பட் அவரை சரியா யூஸ் பண்ணலன்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு ரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் இல்லைன்னு தான் நான் அஸ்வினை பாக்குறேன். நான் வந்து பேட்டிங்லாம் ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பவுலிங்ல நீங்க சொன்னதான் பிரைம் பவுலர் ஒரு முக்கியமான பவுலரா எடுத்தாங்க சிஎஸ்கேல. பட் அந்த முக்கியமான பவுலருக்கான ரோல் பண்ணல. அது யாருமே பண்ணல, அவரும் பண்ணல. அடுத்தது இன்னொரு ஸ்பின்னர். இந்த பக்கம் எனக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ல வந்து ஏமாற்றம் இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு பக்கம் லெக் ஸ்பின்னர், த மெஜிஷியன், த விசார்ட், இப்படி எல்லாம் பயங்கரமா வந்து இவ்வளவு வருஷமா சூப்பரா பண்ணியிருந்தாரு. பட் ஆஃப்டர் இஸ் இன்ஜரி அவர் வந்து கம்பேக் கொடுக்கவே இல்ல. ரஷீத் கான் என்னுடைய ஒஸ்ட் லெவன்ல அவர் இருக்காரு. ரஷீத் கான் நான் ஏன் எடுக்கலன்னா, அவர் வந்து அட்லீஸ்ட் விக்கெட் எடுக்கலனாலும் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் எக்கனாமிக்கலா போட்டு தந்தாரு. ஒரு 30 ரன்னோ 32 ரன்னோ இல்ல 28 ரன்னோ அந்த மாதிரி போட்டு தந்தாரு. சில மேட்சஸ் தான் அவரை போட்டு புலம்பானுங்க நல்லா. இல்ல அவருக்கு நீ வேணா பாரு, அவர் எக்கனாமி எவ்வளவு இருக்கு, 8 இருக்கும் மினிமம். அவரோட 15 மேட்ச் ஆடி இருக்காரு, 330 பால்ஸ் போட்டிருக்காரு, 514 ரன் கொடுத்திருக்காரு, 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவருடைய எக்கனாமி பார்த்தா அப்படின்னா 9.35, ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 57, ஸ்ட்ரைக் ரேட் 36. கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னா ஒரு 6 ஓவருக்கு ஒன்ஸ் தான் அவர் விக்கெட் எடுக்கிறாரு. நிறைய மேட்ச் போலந்தானுங்க அவரை. சோ அவர் அந்த இன்ஜரிக்கு அப்புறம் அவரால் எந்த மேட்ச்லயே கம்பேக் கொடுக்க முடியல. ஏன்னா வந்து ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் கொஞ்சம் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, கொஞ்சம் த்ரெட்னிங்கா தெரிஞ்சாரு. மத்தபடி அவர் ஒண்ணுமே பண்ணல, பேட்டிங்லயும் ஒண்ணுமே பண்ணல, அவரால் கான்ட்ரிபியூட் பண்ணவே முடியல. இதுல யார் எடுத்தாங்க? லெக் ஸ்பின்னர்ல யார் இருந்தாங்க? உனக்கு மும்பை நம்பர் 10 இல்ல, இவர் பவுலிங் நல்லா தான் போட்டாரு. பட் எனக்கு அது ஜடேஜாவா? என்னடா ஜடேஜாலாம் என்னடா நியாயம்டா. சிஎஸ்கேல ஹைலி டிபெண்டன்ட் ஆன் ஃபினிஷிங் ரோல் ஜெட்டுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் அவரால பிக்கப் பண்ண முடியல. எனக்கு ரஷீத் கான், உனக்கு ஜடேஜா, உனக்கு வந்து யாரு ஸ்பின்னர்? ஸ்பின்னரே வேணாம் தானே, அஸ்வின் நான் போடுறேன்டானே. நம்பர் 10ல யாரு? ஜோஃப்ரா ஆர்ச்சர். எதிர்பார்த்தேடா நான், எதிர்பார்க்கல ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஒண்ணு ஆறாமலே போயிடுவான். ராஜஸ்தான் ஒண்ணுமே பண்ணல. இல்ல ஒரு சில மேட்சஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ராஜஸ்தான் எந்த மேட்ச்ல கொஞ்சம் நல்லா பண்ணாங்களோ அதுல இருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பண்ணிருப்பான். எனக்கு வந்து அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு குழப்பம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலா நான் இன்னொருத்தர் எடுத்திருக்கேன். ஓகே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆல்சோ நல்லா பண்ணல. லைக் ராஜஸ்தானுடைய பிரைம் ஃபாஸ்ட் பவுலரா ஸ்பியரடா அவர் தான் நினைச்சாங்க. அவர் நல்லா பண்ணியிருந்தாரு, அந்த டீம் பயங்கரமா பண்ணிருக்கும். பவுலிங்ல இன்னும் சூப்பரா பண்ணிருக்கோம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓகே, அவரே அக்செப்டட். அடுத்தது பார்த்தா அப்படின்னா எனக்கு வந்து 3 பேர் இருந்தாங்க, 3 ஃபாரினர்ஸ். ஒன்னு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்தாரு, இன்னொன்னு வந்து பத்திரிகை ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருந்தாரு, இன்னொன்னு வந்து ஸ்டார்க். இந்த 3 பேர் எனக்கு இருந்தாங்க. எனக்கு வந்து எதிர்பார்க்கறாரா இவரு? ஸ்டார்க்ல என்ன போன வருஷம் உங்களுக்கு அவர் தானே ஜெயிச்சு கொடுத்தாரு பிளே ஆஃப்ல வந்து கேகேஆர்ல. அவர் தான் நல்லா போட்டாரு. உங்களுக்கு உண்மை பாருங்க, போன வருஷம் உங்களுக்கு உண்மை தெரியும். போன வருஷம் அவர் பாதி மேட்ச் ஆடல, மீதி பாதி மேட்ச் ஆடினாருன்ற உண்மை உங்களுக்கு தெரியும். சும்மா சும்மா அதே நோண்டிட்டு இருக்க இல்ல. எப்பயுமே இப்போ நீ சில பேர்லாம் பார்த்தா அப்படின்னா உனக்கு வந்து போன வருஷம் நல்லா பண்ணாங்க, இந்த வருஷம் நல்லா பண்ணாங்கன்றத பண்ணலன்றதை தாண்டி நீ ஃப்ரெஷ்ஷா இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறப்போ அவங்க நல்லா பண்ணுவாங்க எதிர்பார்ப்போம். அப்படி ஒரு பிளேயர் இருக்காரு, ஒரு 2 சீசன் வந்து ஒழுங்கா பண்ணலப்பா, இந்த டைம் கண்டிப்பா நல்லா பண்ண மாட்டான். அப்படி கிடையாது, இந்த சீசன் ஃப்ரெஷ்ஷா வரும், நல்லா பண்ணுவாரு. இப்போ ரோஹித் சர்மா வந்து போன மேட்ச் நல்லா பண்ணல, இந்த மேட்ச் அடிக்க மாட்டான் அப்படின்னா 80-70 ரன் அடிப்பாரு. சோ அவங்கள பிக் மேட்ச் பிளேயர்ஸ். அந்த சிரிக்கிறான் ரோஹித் சர்மா சொன்னானே. இல்ல இவர் பாசிட்டிவா சொல்ல வராங்க. அந்த மாதிரிதான் ஸ்டார்க்கும் ஒரு டைம் வர்றப்பையும் அவர் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதனால எனக்கு வந்து ஸ்டார்க்கா இல்ல பத்திரானாவான்னு எனக்கு யோசிக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து அதிகமா இருந்துச்சு ஸ்டார்க்கு. ஏன் அப்படின்னா அந்த இந்த டைம்ல போயிட்டு, அந்த வார் டைம்ல போயிட்டு திரும்ப வர்றப்போ வந்து இல்ல அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லிட்டு போனார்ல, அந்த ஒரு ஆட்டிடியூட் காரணமா நான் ஸ்டார்க் உள்ள எடுக்கிறேன். ஏன்னா அவர் வந்திருந்தா டிசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த கடைசி ஒரு 2-3 மேட்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சஸா இருந்துச்சு. அவங்க குவாலிஃபை கூட ஆகிருக்கலாம். இது வந்து பர்சனல் டிசிஷன், அது எப்படி நீ வந்து இது பண்ண முடியும்? எனக்கு அது பிடிக்கல, அதனால நான் ஸ்டார்க் எடுப்பேன். அவ்வளவுதான்.
நாங்க போயிருப்போம், அவ்வளவுதான். நாங்க பேசிருக்க மாட்டோம். அந்த ஜெர்சி இருக்குல்ல, நான் வந்து வாங்கியிருக்கவே மாட்டேன். எதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு. சோ அதான் எனக்கு வந்து ஸ்டார் கையில 10 ரனாவா இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்டார்க் எனக்கு அதுல முரண்பாடு இருக்குண்ணே. நான் வந்துட்டு ஸ்டார்க்க வந்து நீ எப்படி ஒஸ்ட்ல இல்ல எப்படின்னா ஸ்டார்க்குக்கும் 10 ரனாவுக்கும் இருக்க ஸ்டாண்ட் நான் சொல்றேன் பாரு. 10 ரனா பார்த்தேன் அப்படின்னா 12 மேட்ச் ஆடிருக்காப்ல, 424 ரன் கொடுத்துருக்காப்ல, 13 விக்கெட். எக்கானமி பார்த்தா அப்படின்னா 10.14, ஸ்ட்ரைக் ரேட் 19. இதுவே அப்படியே ஸ்டார்க்கு வந்தோம் அப்படின்னா இவர் வந்து 11 மேட்ச் ஆடிருக்காப்ல, ஒரு மேட்ச் கம்மியா ஆடிருக்காப்ல, 366 ரன் கொடுத்திருக்காரு, 14 விக்கெட், ஒரு விக்கெட் அதிகமா எடுத்திருக்காப்ல. எக்கனாமி பார்த்தா அப்படின்னா 10.17, அவர் 10.14, இவர் 10.17. ஸ்டாட் வச்சு பார்த்தாலுமே ஸ்டார்க் ஒஸ்ட் தான். பாத்தீங்கன்னா he is coming from அந்த ஆக்ஷன் சேஞ்ச், அவரோட இன்ஜுரியில இருந்து திரும்ப வராரு, அந்த ஆக்ஷன் சேஞ்ச்லாம் அவருக்கு மாறிடுச்சு. அவர் பண்ண மாட்டாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா பண்ணுவார், இன்ஜுரியில இருந்து எப்படி வர போறாருன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் வரவே இல்லை கடைசி வரைக்கும். அதெல்லாம் நான் எடுக்கல. ஸ்டார்க் நல்லா ஃபிட்டா தான் இருந்தாரு, நல்ல காசு தான் கொடுத்துதான் எடுத்தாங்க. அவர் பிரைம் பவுலரா தான் எடுத்தாங்க. அவர் ஒண்ணுமே பண்ணல, டெலிவரி பண்ணவே இல்லை. உங்களுக்கு யார் நம்பர் 11? முகமது ஷமி இருக்கு. என்னோட இம்பாக்ட் பிளேயரே முகமது ஷமி தான். சொல்லுங்க ஏன் முகமது ஷமி? அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியே இல்ல, நான் பாத்துட்டேன். ஆனா அவரையும் நம்பி அவங்க போட்டு எடுத்து நான் முகமது ஷமி கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் வந்துட்டு ஜிடில இருந்த போது செம்மையா ஸ்விங் பண்ணி ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல கடைசியில டெட் பவுலிங் போட்டு யாக்கஸ் போட்டு போல்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இன்ஜுரி ஆனனால ஒரு வருஷம் அப்படியே கிடப்புல இருந்தாரு. சாம்பியன்ஸ் டிராஃபிலயே அவர் ரிதம்ல இல்ல. இப்படிப்பட்ட ஒரு முகமது ஷமி வந்துட்டு எஸ்எஸ்எச் நம்பி எடுத்திருக்கும் போது அவர் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெலிவரி அவர் பண்ணல. எனக்கு இப்போ எனக்கு வந்து முகமது ஷமி வந்து இந்த டீம்ல இருக்கணும் அப்படின்னு. அவர் இல்லாததுனால எஸ்ஆர்எச் பவுலிங் அடி வாங்கிச்சது, அந்த காம்பினேஷனே மாறுனுச்சு. ஃபாரினர்ஸ் திடீர்னு கொண்டு வந்தாங்க, அப்படியே மொத்தமா அந்த இதுவே 11 வந்து குழப்பமாச்சு பவுலிங் சைட்ல பார்த்தா. உன்னோடது 11 யாருப்பா? சந்தோஷ். சரி, ஓகே, ரைட்டு. இன்னொரு பவுலர், அடுத்தது ஒரு பவுலர் யாரு? என்னடா இங்க ஒண்ணு அங்க இப்படி இப்படி மாத்தி மாத்தி. எனக்கு வந்து பார்த்தா அப்படின்னா கடைசி பிளேயர் வந்து எனக்கு வந்து மோஹித் சர்மா. மோஹித் சர்மா வந்து டிசில வந்து நம்பி எடுத்தாங்க. லைக் ஹி இஸ் an experienced பிளேயர்ன்ற மாதிரி வந்து நம்பி எடுத்தாங்க. எனக்கு அதனால வந்து நான் வந்து 10 ரன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? எனக்கு இன்னொரு 10 ரன் என்னால எடுக்க முடியாது. இன்னொரு ரீசன் வந்து எனக்கு ஃபாரின் ஸ்டார்ட் 4 முடிஞ்சிருச்சு. அதனால என்னால 10 ரன் எடுக்க முடியாது. ஏதோ ஸ்டார் கார்டு 10 ரன் தான் நான் போயிருக்கணும். அதனால வந்து 10 ரன் நான் போல. பிளஸ் அவர் இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால நான் வந்து பெருசா எடுக்கல. அது இல்லாம மோஹித் சர்மா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ன்ற மாதிரி, நான் மோஹித் சர்மா, அர்ஷித் ராணா, முகேஷ் குமார், இவங்க 3 பேர் நான் வச்சிருந்தேன். இதுல வந்து 3 பேர்ல யார் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சப்போ எனக்கு வந்து மோஹித் சர்மா சுத்தமா ஒண்ணுமே பண்ணல. அவரோட எக்கனாமி ரேட்டு, அந்த ஸ்டாட் எல்லாம் படிச்சா அப்படின்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. அது பெருசா இம்பாக்ட் பண்ணல. அவர் டிராப்பும் பண்ணாங்க. அதனாலேயே வந்து டிசியோட பவுலிங் வந்து பயங்கரமா அடியும் வாங்குச்சு. முகேஷ் குமார் எடுக்கிறதா, மோஹித் சர்மா எடுக்கிறதா, இல்ல அதுக்கு மேல வந்து நட்ராஜன் உள்ள வந்தாரு, அவர் எடுக்கிறதா, இப்படி இப்படின்னு பயங்கர குழப்பமா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து ஐ எம் கோயிங் வித் மோஹித் சர்மா. உனக்கு வந்து 10 ரனா, எனக்கு மோஹித் சர்மா. உனக்கு? நான் தான் சொல்லுமா? நம்பர் 11 இவரை நீங்க யாருமே எப்பயுமே யாருமே எக்ஸ்பெக்ட் சந்தீப் சர்மா. ஐபிஎல் வந்துட்டா இருந்தாலும் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்களே ஸ்டார்க்கு சொன்னீங்களே, எனக்கு அதே மாதிரி சந்தீப் சர்மா. டீமே நாசமா போனாலும் அந்த கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பண்ணுவா. அப்படி இந்த வருஷம் ரொம்ப வழக்கமா பண்றதை விட கொஞ்சம் போரா போன மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண இருக்கிறது தெரியாம இருக்கா, இல்லாம போயிட்டாரு அவரு. ஆமா, இம்பாக்ட் பிளேயர் நான் ஷமின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற யார் இம்பாக்ட் பிளேயர்? டீம்ல பெருசா பவுலர்ஸ் ஆகல, இவங்க ஸ்பிரிட்டா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சரி டெலிவர் பண்ணுவாரு, அட்லீஸ்ட் டீமுக்காகவாச்சும் டெலிவர் பண்ணுவாருன்னு பார்த்தா விக்கெட்ஸ் எடுத்தாரு அப்பப்போ. பட் ஸ்டில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் அவர் கொஞ்சம் கம்பீர் அந்த டிஃபன் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. தெரியல, இது மறந்துட்டேன். மத்த எல்லா மேட்சும் இவரால ஸ்கோர் தான் எனக்கு தெவாட்டியா. நான் வெங்கடேஷ் ஐயர் வச்சிருந்தேன், பட் இன்னும் யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு தெவாட்டியாவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல யோசிச்சு பார்த்து எடுத்துக்கணும். யோசிச்சு பார்த்து எதுக்கு நீ தெவாட்டியா எடுத்த? வெங்கடேஷ் ஆமா, நான் இவன் லெவல்ல தான் தெவாட்டியா எதிர்பார்த்தேன் நானு. எனக்கு என்னன்னா இம்பாக்ட் பிளேயர் அஸ் தெவாட்டியா எனக்கு இன்னும் பண்ணா இருக்க மாதிரி தோணுது. சோ என்னோட இம்பாக்ட் பிளேயர் ஷமி, நம்ம ஆல்ரெடி பேசினதா. சோ அப்படியே வந்து ஒரு டைம் நம்ம 11 அப்படி படிச்சாங்க. எனக்கு வந்து நான் வந்து ஒரு சேஞ்ச் நான் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் ஞாபகம் இப்பதான் வந்தாரு. நீ சுனில் நாராயண் வந்து ஓப்பனிங் சொன்னீங்க, பெருசா எதிர்பார்க்கல. பிளஸ் அவர் பவுலிங் நல்லா பண்ணாரு, ஒரு ஆல்ரவுண்டா கன்சிடர் பண்ணி பவுலிங் சூப்பரா போட்டாரு. அதுக்கு பதிலா நான் வந்து ஜேக் ஃப்ரேசர் எடுக்கிறேன். டிசில இருந்து ஒண்ணுமே பண்ணாம ஊருக்கு ஓடி போய் எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஓடி போனவர் அவர் வந்து ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு
அவரு இல்லனாலும் பிரச்சனை இல்ல, அவர் ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஒண்ணுமே பண்ணல அவர். போன வருஷத்துல இருந்து வர்றப்போ டிசிக்கு வந்து பயங்கரமா பண்ணாரு, ரீடைன் எல்லாம் பண்ணாங்க. அவர் வந்து அந்த ஒரு ஃபாரின் ஸ்பாட் வேஸ்ட் ஆச்சு. அதுக்கு போல டிராவல் டு பிளஸ் உள்ள வந்தாரு. ஓப்பனிங்ல வந்து அபிஷேக் போரல், கருணா இறக்கி விட்டாங்க, அப்புறம் கேரளால இறக்கி விட்டாங்க, நிறைய ஓப்பனிங் ட்ரை பண்ணாங்க. அவர் செட் ஆயிருந்தாருன்னா டீம் நல்லா செட் ஆயிருந்திருக்கும், அவரோட இம்பாக்ட் வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து ஓப்பனிங் எனக்கு வந்து ஜேக் ஃப்ரெசன்பர்கருக்கு, ராகுல் திரிபாட்டி, இஷான் கிஷன், ஹெட்மயர், ரிஷப் பண்ட், வெங்கடேஷ் ஐயர், தூபே, அஸ்வின், ரஷீத் கான், ஸ்டார்க்கு அண்ட் இம்பாக்ட் பிளேயரா வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் மோஹித் சர்மா அண்ட் தென் ஷமி இம்பாக்ட் பிளேயர். உங்களுக்கு ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, இஷான் கிஷன், ரிஷப் பந்த், he's my captain and wicket keeper. வெங்கடேஷ் ஐயர், டியான் லிவிங்ஸ்டன், தீபக் பூரா, அஸ்வின், ஜோஃப்ரா ஆர்ச்சர், முகமது ஷமி, பிரதிகாந்த் இம்பாக்ட் பிளேயர். ரைட்டு, சொல்லுப்பா உன்னோட சொல்லுப்பா. சரி, நான் என்ன சொல்லுங்க அப்படி ஞாபகம் எனக்கு. ராகுல் திரிபாதி, டிராவிஸ் ஹெட், சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், அப்புறம் யார் சொன்ன, சிவம் துபே, விஜய் சங்கர், அஸ்வின், ஜடேஜா, சாம் கரன் சொல்லி வச்சிருந்தேன், ஜடேஜா, அப்புறம் யாரு சந்தீப் சர்மா சொல்லியிருந்தேன், வேற யாரா சொன்னேன், சாம் கரன் சொன்னேன், பத்திரானா, தெவாட்டியா இம்பாக்ட். சரி, ஓகே, இதுதான் எங்களுடைய 11. என்னோட 11 3 பேர் 11 இதுதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுடைய 11 வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த 11 ஏதாவது மாத்தணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஏதாவது வன்மங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.